உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். என் ஊர் மக்களுக்கும் என்னோட ஊருடைய பத்திரிகைக்காரர்களுக்கும் மிச்ச நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கம். இது வந்து ஒரு என் படம் வந்து 18ஆம் தேதி எங்கள் படம் பன் பட்டர் ஜாம் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் முதல்ல கதாநாயகனாக நடித்து வெளிவந்த படம். சரி, இது வந்து என்னோட முதல் படம். ரிலீஸ் ஆன நாளில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ அதை விட ஒரு 20 மடங்கு சந்தோஷம் எனக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா அது வந்து என்னோட ஊர். என் ஊரில் இது வந்து உங்கள் தேட்டருக்கு நீங்கள் தான் முதலாளி, இருந்தாலும் நாங்கள் இது எங்கள் தேட்டர் தான் சொல்லுவோம். ஸோ அந்த ராம் தேட்டர் வந்து ஒரு இமோஷன் மாதிரி எங்களுக்கு. இதே தேட்டரில் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து எல்லா படமும் நான் இங்கே பார்த்துருக்கேன். நான் ஏசியில் இருந்ததுலேருந்து இது வந்ததுலேருந்து எல்லா படமும் பார்த்துருக்கேன். தளபதி படம் எத்தனை படம் இங்கே பார்த்துன்னு கணக்கெடுக்க முடியாது. அவ்வளோ படம் ஃபுல்லாக உட்காந்து கூட்டத்துக்கு நடுவில் விசில் அடித்து எக்ஸ்ட்ரா சோஃபா போட்டு பார்த்த படங்கள் அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. இது வந்து எனக்கு வந்து ரெண்டாவது ஒரு வீடு மாதிரி. தேட்டர் எப்போவுமே எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ராம் தேட்டரில் வந்து ஒரு படம் வந்துச்சுனாலே அது ஹிட்டுன்றது வந்து படத்தில் மேலே ராம் தேட்டர் அப்படின்னு வந்து ஒரு படம் வரும்போது மேலே ராம் தேட்டரில் அந்த படம் போடுறாங்க அப்படின்னா அது ஹிட் அப்படின்றது வந்து டிக்ளேர்ட். அப்படி அந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் எல்லாருக்கும் ரிலேட் பண்ண முடியும். ஸோ அங்கே வந்து என்னோட முதல் படம் இங்கே ரிலீஸ் ஆகிருக்குன்றது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். இது வந்து இங்கே இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களுக்கு என்னோட விவேகானந்தன் சாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த படம் வந்து சுரேஷ் சுப்பிரமணியன் ரெய்னா ஃபேரோஸ் என்ற நிறுவனம் தயாரிச்சிருக்கிறாங்க. படத்தோட பேர் பன் பட்டர் ஜாம். இதை ராகவ் மெரிடாத் இயக்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்காரு ஏற்கனவே. இவர் ஒரு வண்டர்ஃபுல் ரைட்டர். இவர் தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு ரைட்டிங்க்கு. பாரம்ன்ற ஒரு படத்துக்கு தேசிய விருது வாங்கின படத்தில் இவர் வந்து வசனகர்த்தாவாக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நல்ல சென்சிபிளான ரைட்டர், நல்ல விஷயங்களை சொல்லணும் ஸ்க்ரீனில் அப்படின்றது ரொம்ப ஆசைப்படுறாரு. நிவாஸ் கே பிரசன்னா வந்து ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்ல மெலடி கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து என்னோட முதல் படத்தில் எனக்கு மியூசிக் டைரக்டர் வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் என் கூட நடிச்சிருக்கிறது எல்லாருமே வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஹீரோஸ். மைக்கேல் தங்கதுரை இவர் வந்து நிறைய படங்கள் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறார். அவர் இதில் ஒரு முக்கிய பாத்திரம். விஜய் பப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தர் விஜய் டிவியில் இருக்கிறாரு. அவரும் இதில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அவரும் இப்போ எல்லாருமே 3 பேரும் 3 கதாநாயகன் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தை எல்லாருமே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 கதாநாயகி இருக்காங்க. பாவியா, ஒருத்தவங்க பஞ்சாப்லேருந்து பாவியா, அப்புறம் கேரளாவிலேருந்து ஆதியான்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எங்களை ஒரு ப்ராஜெக்டாக இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ரைஸ் அண்ட் ஷைன் நிறுவனத்துடைய ஓனர் சினிமா வேலா. இவர் தான் வந்து இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்தவர். இவர் பேர் சதீஷ். இவர் வந்து லோகேஷ் கனகராஜ் அண்ணனையும் விஜய் அண்ணனையும் வந்து மாஸ்டருக்கு பேச்சுவார்த்தைக்கு இவர் தான் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் ஒரு முக்கியமான சந்திப்பு நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதெல்லாம் நடந்து இங்கே வந்திருக்கோம். ஆனால் வந்து இது என்னோட முதல் படம்ன்றதுனால அந்த முதல் படத்துக்கு உண்டான இப்போ நமக்கு என்ன கலெக்ஷன் தெரியாது. இப்போ நமக்கு இதுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம படம் வந்து நல்லா ஓடணும், நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு படத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இந்த படம் இங்கே வெளியில் வரும்போதே உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். ப்ரெஸ் எல்லாத்தையும் நம்பி வந்திருக்கோம். நீங்கள் எல்லாரும் இதை கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கோம். ஸோ இந்த சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே என்ன விளம்பரம் பண்ண முடியுமோ, எங்களால் இந்த சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ என் ஊருன்றதுனால நான் இன்னும் கூட உங்ககிட்ட உரிமையாக கேட்பேன். மற்ற ப்ரெஸ்காரங்க கிட்ட கேட்கறத தாண்டி என்னோட ஊருக்காரங்கன்றதுனால எப்படியாவது எங்களை காப்பாற்றி விட வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதனால நீங்கள் இதை என்ன பண்ணுவீங்களோ நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு அது இதை மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி எங்களுக்கு கொடுத்த வரவேற்பும் கூட எல்லாரும் வரும்போது இப்போ நம்ம ஊருக்கு வரும்போது அது நம்ம ஊர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையாகவே இருக்குது. ஸோ இது வந்து வெறும் வார்த்தைக்காக சொல்லலை. நான் வந்து நிறையா ஹோப்போட நிறையா நம்பிக்கையோடு உங்ககிட்ட இதை சொல்கிறேன். ஸோ இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்க எல்லாரோட ஆதரவையும் நீங்கள் வாங்கி தருவீங்கன்ற நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிறோம். ஆனால் இப்போ நடக்கிற சூழ்நிலையில் வந்து எல்லாருமே படம் பார்த்து மிரண்டு போயிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா தேட்டருக்கு கிளம்பி வர்றவங்கள எல்லாரும் வந்து படத்தில் வந்து சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலோ அவங்க வந்து திருப்பி வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி ரிவ்யூவர்ஸ் வந்து அவங்களுக்கு ரிவ்யூவர்ஸ்ன்றது வந்து நல்லது கெட்டதையும் சேர்த்து சொல்லணும். கெட்டது மட்டும் சில பேர் சொல்லும் போது அதையே கூட சில பேர் கேட்டுட்டு அந்த மாதிரி பார்க்கும்போது படம் நல்லா இருக்காத மாதிரியும் இருக்குது. ஸோ அப்போ வந்து தியேட்டர்ஸ்க்கு மக்கள் வர்றது ரொம்ப குறைஞ்சி போன மாதிரி எல்லாரும் ஃபோன்லேயே எல்லாம் வந்ததுனால அப்படி இருக்குது. இருந்தாலும் தியேட்டரில் தான் படம் பார்க்கணும் அப்படின்றது
மக்கள் இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கான நல்ல படம் கொடுக்குற டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸும் இன்னும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சின்சியராக படம் பண்ணணும்னு நினச்சவங்க தான் நம்ம. ஸோ இருந்தாலும் எங்கள் படத்தை வந்து நல்லா இருக்கான்னு முதல்ல கேட்டுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் முதல்ல எல்லாரும் படம் பாருங்கள். உங்கள் மனசுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் அதுவே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வரவேற்பு எந்த ஊரில் கிடைச்சி இன்றைக்கி வந்து நேற்று கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓப்பனிங் இருந்தது. நேற்று நைட்டு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான சென்டர்லலாம் நிறைய இடத்துல டிமாண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வரவேற்பு இருக்குது. இன்னும் வந்து எல்லாம் கவுண்டரில் போய் நிறைய கொஞ்சம் விளம்பரங்கள் சரியாக தெரிஞ்சால் கவுண்டர் வரைக்கும் நடந்து போய் பன் பட்டர் ஜாம் ஒரு குழந்தை ஜுராசிக் பார்க் கேக்கு தான் பக்கத்தில் பன் பட்டர் ஜாம்னு இன்னொருத்தன் கேட்குறாங்க. ஜுராசிக் டைனோசர் கூட சண்டை போடுற அளவுக்கு நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்றதுனால ஒரு சந்தோஷமான இதுவாக இருக்குது. நல்ல வரவேற்பு இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. ஒரு முதல் படமே இவ்வளோ பெருசாக ரிலீஸ் கிடைச்சது வந்து ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். அந்த ஸ்க்ரீன் விவரங்கள் எனக்கு சரியாக தெரியல. ஆமாம் 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 எங்க படத்துக்கு கிடைச்சிருக்கு, உங்க படத்தை மற்ற படத்துக்கு கிடைக்கிறதா கொஞ்சம் கஷ்டம். மற்ற படங்களுக்கு கிடைக்கிறது. ஆமா ஆமா இந்த படத்துக்கு ஒரு 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 எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கிடைச்சதுக்கு காரணம் வந்து நான் தளபதி விஜயன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கூப்பிட்டு பாராட்டி ஒரு சீனை பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு நிறைய பேரோட கவனம் இந்த படத்துக்கு வந்துச்சு. ஸோ அதன் மூலமாகவும் வந்து நிறைய நல்ல விஷயம் நடக்குது நான் பர்சனலாக நினைக்கிறேன். அது வந்து அவராலையும் அவரும் ஒரு பெரிய காரணம். ஸோ ப்ரொடக்ஷன் டீம் எல்லாரும் அவங்களுடைய பங்கை வந்து சிறப்பாக அவங்களோட லிமிட்டுக்கு கிராஸ் பண்ணி எல்லாரும் செய்கிறாங்க. பட் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவர் எங்களுக்கு வந்து அதை விஷ் பண்ணது வந்து ஒரு பெரிய நியூஸாக இருக்கும். ஸ்டீலர்னு சொல்லி யூடியூப்ல ஒன்று விட்டுருக்கணும். ஒரு சீனை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த சீனை பார்த்துட்டு அது ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறேன், நல்லா இருக்கு, உண்மையிலே படத்தை தேட்டரில் பார்க்கணும்னு தோணுதுன்றது சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல ஒரு வைரல் கண்டென்ட்டாக வந்தது. எங்களுக்கு அது நல்ல ஒரு வெளிச்சத்தை வாங்கி கொடுத்துச்சு. அது வச்சவர் இவர் தாங்க. இவர் தான் அந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்றவர். ஸோ இவர் தான் வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ முதல்ல வந்து வேற பேர் பிரெட் ஆம்லேட்னு வைக்கலான்னு இருந்தாங்க. அது ஏதோ பிளாட்ஃபார்ம் கடை போடுற மாதிரி இருக்கு, இது வச்சுக்கிங்க பிரமாதமா இருக்குன்னு சொல்லி இவங்க சொல்லி அதை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஒரு சாப்பிட்ற பொருளுக்கு இவர் ஒரு சீனும் வச்சிருக்கிறாரு அதுல. அது நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அண்ணே ஒரு முடிவோட தான் அண்ணே நான் வந்து என்னன்னா இந்த பன் பட்டர் ஜாம் படம் வந்து நாங்கள் முன்னாடி ரொம்ப ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அந்த மியூசிக் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ரஷ்ஷை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போட்டு காமிச்சாங்க நிறைய அப்படி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரிக்குள்ள டாக் போய் நம்ம அடுத்த 2 படம் சைன் பண்ணிருக்கேன். 2மே பெரிய கம்பெனி. அந்த அவங்க கம்பெனி மூலமாவே அந்த செய்தி வந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 2மே பெரிய கம்பெனி. அதான் சொல்றேன், நாங்க வருவேன் பாருங்க. ஸோ அந்த 2 கம்பெனி வந்து எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க தான் அவங்க டைரக்டர்ஸ். திருநெல்வேலிக்காரங்க தான் டைரக்டர். அவங்க வந்து யார் கூட நடிக்க சொல்றாங்களோ அவங்க கூட விருப்பப்பட்டு நடிக்கிறதுன்றது என்னோட இதுவா இருக்கு. புதுமுகமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் மற்றபடி வேற எதுவும் அந்த மாதிரி இவங்க கூட அவங்க கூட தான் இல்லை. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.